நிறைய பேர் இன்னைக்கு கணவன்மார்கள் வீட்டில் இருந்தால் மனைவிக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் வெளியூரில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை தான். வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது, அவர் ஊருக்கு வர்றதுனாலே பயமாக இருக்குதுங்கிறான். நிறைய வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கவலையாக இருக்குது, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருப்பார், ஏதாவது விவகாரம் ஆகிடும்பாங்க. ரசூலை கரீமின் அன்பு மனைவி ஆயிஷாவின் வார்த்தை வரலாற்றின் பதிவு, மாணவி வீட்டில் இருக்கிற வரையிலும் நாங்கள் மகிழ்வடைவோம், அன்னலார் வீட்டை விட்டும் வெளியே செல்வார்களேயானால் வழி மீது விழி வைத்து காத்திருப்போம். மத்தாயருஜோ, எப்போது வீடு வருவார்கள். எத்தனை அருமையான வாழ்க்கையை உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். என் மனைவி நான் எப்போது வீடு வர வேண்டும் என்று வழி மீது விழி வைத்து காத்திருக்கிற வாழ்க்கை அழகானதா இல்லையா? ஏன் என்று கேட்டபோது, வீட்டில் வந்தால் எங்கள் வீடு கலகலப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில், அல்லாஹுவை அறிந்ததில், அவனோடு தனித்திருந்ததில், தவம் இருந்ததில், நெருங்கியதில், நின்று வணங்கியதில், தியாகம் செய்ததில், முராக்கபாவில், முஷாஹதாவில் அவர்கள் பெற்ற இடம் இந்த உலகத்தில் வேறு யாரும் பெறவில்லை. அத்தனை ஆன்மீகத்தின் உச்சத்தில் வாழ்ந்த உத்தம நபிகள் இத்தனை அழகான கணவராக வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கும், வீட்டில் ஒரு